ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம 2024ல் ரொம்பவே ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு தரமான மலையாளம் படமான மார்க்கோ படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம படத்தோட கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பழைய ஃபேக்ட்ரியை காட்டுறாங்க. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு அது ஃபேக்ட்ரி மாதிரி தான் இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க தண்ணி அடிக்கிறது, சீட்டுக்கட்டு விளையாடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு டவுனில் உள்ளதை விட நிறைய மக்கள் அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்காங்க. அவ்வளோ பேர் அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேக்ட்ரியில் மெயினாக பாக்ஸிங்கும் அது கூட சேர்ந்து பெட்டிங்கும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த பாக்ஸிங்கை பார்க்குறதுக்காக விக்டர், வசீம்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அதில் விக்டருக்கு கண்ணு தெரியாது. அதனால விக்டருக்கு அங்கே பாக்ஸிங்கில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வசீம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ பாக்ஸிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் அவங்களோட வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வசீம்க்கு அவனோட அண்ணனான தாரிக் கிட்டேருந்து ஒரு ஃபோன் கால் வருது. தாரிக்கும் வசீம் கிட்ட, உனக்கு நான் எவ்வளோ வாட்டி கால் பண்ணுறது, நான் சொல்கிறத நீ கேளு, இது ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வசீமும், இல்லை அந்த பிஸ்னஸ் நமக்கு தேவையில்லை, அவங்க ஃபார்மசியோட பின்னாடி மயக்க மருந்து உண்டாக்குறதுக்கான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது இல்லீகல் பிஸ்னஸ், அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இதை கேட்டுட்டு இருந்த விக்டரும் வசீம் கிட்ட, உனக்கும் உன் அண்ணா தாரிக்குக்கும் என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வசீமும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவருக்கு ஏதோ ஃபண்ட் ரீதியாக இஷ்யூ இருக்குது, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக அவர் தேவையில்லாமல் ஏதோ விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதனால என்னோட பேரில் லைசன்ஸில் இருக்கிற அந்த ஃபார்மசி அவருக்கு வேணும்னு சொல்லி தான் எனக்கு கால் பண்ணியிருக்காரு, அவர் பண்ண போகிற பிஸ்னஸ் இல்லீகலாக இருக்க போகுது, அதுக்கு நான் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இவங்க பேசிக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் தான் விக்டர் ஒரு வண்டியில் தட்டி நிற்கிறாரு. அந்த நேரத்தில் தான் விக்டருக்கு வசீம் அவர் கூட இல்லைங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. அப்போ அவர் அந்த வண்டியை தட்டி பார்க்குறாரு. பார்த்தா அது ஒரு டிஃபெண்டர் வண்டிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. இப்போ அவர் கண்ணு தெரியாமலும் அவரோட ஃப்ரெண்டு வசீமை தேடி அப்படி தப்பி தப்பி நடந்து பார்க்குறாரு. அந்த நேரத்தில் அங்கே வசீமோட டெட் பாடி அவரோட காலில் தட்டி அவர் கீழே விழுறாரு. தொட்டு பார்க்கும்போது வசீம் அங்கே ரத்த வெள்ளத்தில் இறந்து போய் கிடக்குறாரு. அதாவது 4-5 பேர் சேர்ந்து வசீமை குத்தி கொலை பண்ணியிருக்காங்கிற விஷயத்தை இவர் புரிஞ்சுக்கிறாரு. வசீமை ரசல்னு ஒருத்தரும் அவரோட அடியாட்களும் சேர்ந்து தான் கொலை பண்ணியிருக்காங்க. அங்கே கட் பண்ண அடுத்த சீனில் சிஐ இப்ராஹிம்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இப்போ விக்டர் போலீஸ்காரங்க கிட்ட எவிடன்ஸ் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. சார், அவங்க எல்லாருமே ரொம்ப கேஷுவலாக கூழாக தான் என் பக்கத்தில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க, அதை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு கொலை பண்ணுறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது போல, அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்தது ஒரு டிஃபெண்டர் வண்டியிலன்னு சொல்கிறாரு. அப்போ போலீஸ்காரங்கள, உனக்கு அதெல்லாம் எப்படி தெரியும்னு சொல்லி கேட்கும் போது, நான் போய் தட்டி நின்னது அந்த வண்டியில் தான், அந்த வண்டியை தொட்டு பார்க்கும்போது எனக்கு அந்த வண்டி டிஃபெண்டர் வண்டின்னு புரிஞ்சுக்கிட்டேன், அதை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது இதை பற்றி விசாரிக்கிறதுக்காக சிஐ இப்ராஹிமும் கொஞ்சம் போலீஸ்காரங்களும் வசீமோட அண்ணன் தாரிக் கிட்ட வந்திருக்காங்க. இப்போ தாரிக்கும் போலீஸ்காரங்க கிட்ட, எனக்கு அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முடியலை, அவன் அந்த அளவுக்கு மாறி போயிருந்தான், நிறைய தப்பான ஃப்ரெண்ட்ஷிப் அவனுக்கு இருந்தது, ஆன்லைன் கேமிங், பெட்டிங், இந்த மாதிரி அவன் நிறைய காசுகளை தொலைச்சிட்டான். அப்படி சொல்லும்போது அந்த சிஐயும், கடைசியாக வசீம் உங்களுக்கு தானே கால் பண்ணியிருக்கான், அன்னைக்கு உங்ககிட்ட அவன் என்ன சொன்னான்னு சொல்லி கேட்குறாரு. அதுவும் இதே மாதிரி தான் சார், அவனுக்கு காசு தேவைப்பட்டுச்சு, அதுக்காக தான் அவன் எனக்கு கால் பண்ணான் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே கட் பண்ணால் இப்போ தாரிக்கோட வீட்டில் வசீமோட ஃபியூனரல் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக நிறைய பேர் அங்கே வந்திருக்காங்க. விக்டரும் அங்கே வந்திருக்கான். அந்த நேரத்தில் அங்கே ஒரு டிஃபெண்டர் வண்டி வர்றதுக்கான சத்தம் நம்ம விக்டரோட காதில் கேட்குது. இதை கேட்டதும் நம்ம விக்டருக்கு ரொம்பவே பதட்டமாகுது. அந்த டிஃபெண்டரில் வந்தது அந்த வசீமை கொலை பண்ண ரசலும் அவனோட அடியாட்களும் தான். அவங்க இந்த வசீமோட தாரிக்கை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. அப்போ தான் விக்டருக்கு அன்னைக்கு வசீமை கொலை பண்ண இடத்துல இருந்த அதே பெர்ஃப்யூமோட மனம் இப்போவும் கிடைக்கிது. ஸோ அதனால விக்டருக்கு வந்த ஆளுக்கும் வசீமை கொலை பண்ண விஷயத்துலையும் ஏதோ தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து போகிறதுக்காக இறங்குறாரு. அந்த நேரத்தில் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, நான் இப்போ வசீமோட வீட்டில் இருக்கேன், உன்னை நான் உடனே பார்க்கணும், எனக்கு உன்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது, எவ்வளோ சீக்கிரம் உன்னால் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. இது எல்லாத்தையுமே ரசல் பார்த்து கேட்டிருக்கான். ஸோ அதனால ரசல் விக்டரை அவனோட வண்டியில் அங்கேருந்து கடத்தி கொண்டு போகிறான். இப்போ ரசல் விக்டரை
கொண்டு கெமிக்கல் ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறான். அங்கே போன ரசலும் விக்டர் கிட்ட உன்னோட ஃப்ரெண்டு வசீம் என்னோட பிஸ்னஸில் ஒரு பிரச்சனையாக வந்தான். அப்படி வரும்போது தான் அவனோட அண்ணன் தாரிக், அதாவது என்னோட பார்ட்னர், என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான். என் தம்பி வசீமை கொலை பண்ணிரு அப்படின்னு. அதனால தான் நான் அவங்கள கொலை பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் ஒன்று அன்னைக்கு சும்மா விட்டது நீ ஒரு குருடன் ஆனதுனால தான். நீ ஒரு குருடனான இருந்த போதுமே நீ என்ன கண்டுபிடிச்ச, அதனால எனக்கு இனி வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விக்டரை அங்கே இருந்த ஒரு ஆசிடுக்குள்ளே தூக்கி போட்டு கொலை பண்ணுறாரு. அப்படி விக்டரோட பாடி அந்த ஆசிட்ல கிடந்து உருகி உருகி ஒரு சின்ன உடல் பாகமாக தான் மிஞ்சி இருக்கு. அடுத்த சீன்ல ரசல் அவனோட அப்பாவான டானி ஐசக்ங்கிறவரை மீட் பண்ணி பேசுறான். இந்த டானி ஐசக் ஒரு கோல்டு ஸ்மக்லர். இப்ப இவரும் முதல்ல நீ பண்ண கொலைய ஒரு கண்ணு தெரியாதவர் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட்டான். ஸோ அதனால இந்த வாட்டி நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ரசலும், நான் அவனோட பாடியை ஆசிட்ல உருக்கிட்டு மிச்சம் வந்ததை தான் நான் ஆற்றுல தூக்கி போட்டேன். அவனுக்கு உயிர் கொடுத்தவங்களால கூட அவனை திரும்ப கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்தில் அவனோட அப்பா டோனியும் இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டும் உன்னோட அண்ணன் சைரஸுக்கு தெரியவே கூடாது. உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீ என்கிட்ட சொன்னா போதும், நான் எப்பவுமே உனக்கு துணையா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல இப்ப இந்த ரசலும் அவனோட அடியாட்களும் சேர்ந்து விக்டரை ஆசிட்ல உருக்கி கொண்டு அந்த டெட் பாடி ஆற்றுல போட்டிருப்பாங்க இல்லையா, அதை போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப கிடைச்ச அந்த டெட் பாடியிலேருந்து ஒரு 20-25 வயசுல இருக்க ஒரு சின்ன பையனோட டெட் பாடிங்கிறத மட்டும்தான் அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது. அது யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கான எந்த சிம்டம்ஸுமே அவங்களுக்கு கிடைக்கல. அந்த நேரத்துல இப்போ விக்டரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருந்தா இல்லையா, அவ விக்டரை காணலன்னு சொல்லி போலீஸ்காரங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறா. இப்போ இந்த சிஐ இப்ராஹிம்க்கு ஆல்ரெடி நம்ம விக்டரை தெரியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசீமோட கேஸ்ல முக்கியமான சாட்சியா இருந்தது நம்ம விக்டர் தான், பார்த்தீங்களா. ஸோ அதனால போலீஸ்காரங்களுக்கு கிடைச்ச அந்த பாடியோட உறுப்பை வச்சு இது விக்டரோட பாடியா இருக்குமோன்னு சொல்லி ஒரு சின்ன சந்தேகம் வருது. ஸோ அதனால விக்டருக்கு ஜார்ஜ்னு ஒரு அண்ணன் இருப்பான். அவனோட டிஎன்ஏ வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. அப்படி டிஎன்ஏ வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல கிடைச்ச இந்த டெட் பாடி விக்டரோட தான் சொல்லி போலீஸ்காரங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ விக்டரோட ஃபேமிலியில் விக்டருக்கு ஜார்ஜ்னு ஒரு அண்ணனும் ஆன்சின்னு ஒரு அக்காவும் இருக்காங்க. விக்டர் கடைசி பையன். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியில் இன்னும் ஒரு முக்கியமான நபர் ஒருத்தர் இருக்காரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, விக்டரோட அப்பா எடுத்து வளர்த்தின ஒரு பையன் தான். அவரோட பேர் மார்க்கோ. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. மார்க்கோக்கு அந்த ஃபேமிலியை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த ஃபேமிலியில் இருக்க ஜார்ஜ், விக்டர், குட்டி குழந்தைங்களை தவிர வேற யாருக்குமே மார்க்கோவை சுத்தமாக பிடிக்காது. ஜார்ஜும் விக்டரும் இந்த மார்க்கோவை அவ்வளோ லவ் பண்ணி பாசமாக பார்த்துக்கிட்டதுனால தான் இந்த மார்க்கோவுக்கு எல்லாத்தையும் விட மேலே அவரோட குடும்பமாக இருந்தது. அந்த குடும்பத்துக்காக மார்க்கோ நிறைய பிரச்சனைகள் பண்ணியிருக்காரு. அதனால அவருக்கு ஸ்டேஷனில் நிறைய கேஸும் இருக்குது. அதனால ஜார்ஜ் மார்க்கோவை இட்டாலிக்கு அனுப்பி வச்சிருக்காரு. இப்போ இந்த மார்க்கோவோட அண்ணன் ஜார்ஜும் ஒரு கோல்டு ஸ்மக்லராக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கோல்டு ஸ்மக்லிங் சிண்டிகேட்டோட ஒரு ஹெட்டாகவும் இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ மார்க்கோவோட என்ட்ரியை காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவை பற்றி அவரோட ஃபேமிலியில் இருக்க குட்டி பசங்க எல்லாரும் அவரை வாழ்த்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க்கோ ஒரு ஹீரோ இல்லை ஒரு சூப்பர் ஹீரோ. நம்மளோட குடும்பத்தில் யாருக்கு என்ன நடந்தாலும் அதை தட்டி கேட்குறதுக்காக ஒரு ஆள் வருவாங்க. அதுதான் எங்களோட மார்க்கோ அப்படி சொல்லிட்டு இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கோவோட அண்ணன் ஜார்ஜுக்கு அந்த ஏரியாவில் இருக்க ஒரு லோக்கல் ரவுடியான ஜோனியோட கால் வருது. இந்த ஜோனி ஜார்ஜ் கிட்ட, நான் ஜோனி, எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, அதனால நான் ஒரு விஷயத்தை அடகு வச்சு கொஞ்சம் காசு வாங்கலாம்னு நினைக்கிறேன். அடகு வச்சிருக்க பொருள் என்னன்னு தெரியுமா? உன்னோட தம்பி தான். உன்னோட தம்பியை நான் கடத்திட்டேன். இப்போ உன்னோட அன்பான தம்பி என்னோட நாய்க்கூட்டில் தான் இருக்கான். அவன் உனக்கு வேணும்னா 4 கிலோ பிஸ்கெட்டு, அதாவது 916 தங்க பிஸ்கெட்டு நீ என்கிட்ட கொண்டு வந்து தந்துரு. அப்படி நீ கொண்டு வந்து தரலன்னா என்னோட வீட்டில் இருக்க நாய்களுக்கு இன்னைக்குள்ள சாப்பாடு உன்னோட தம்பியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு ஃபோனை கட் பண்ணுறான். அதனால இப்போ ஜார்ஜும் அவரோட தம்பி விக்டரை அந்த ஏரியா ஃபுல்லாக தேடி பார்க்குறாரு. தேடி பார்த்தா அவர் தேடுற அந்த விக்டர் அங்கே தான் இருக்கான். அப்போது அந்த ஜானி கடத்திட்டு போன இவரோட தம்பி யாரு அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கே சீன் கட் ஆகி அந்த ரவுடி ஜானியோட வீட்டில் இருக்க நாய் கூட காட்டுறாங்க.
காட்டுறாங்க. அந்த நாய்க்கூட்டில் அவர் ஜார்ஜோட தம்பின்னு பிடிச்சி வச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தான். அப்படியே ஸ்லோ மோஷனில் நம்ம ஹீரோவான மார்க்கோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த கூட்டில் இருந்த நாயோட வாயை அப்படியே இழுத்து கீறி அங்கே இருந்த வில்லன்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு ஆள் மாறி போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு தாறுமாற பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாரு. இப்போ ஃப்ளாஷ்பேக் முடிச்சு ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் விக்டரோட இறுதிச் சடங்கு சர்ச்சில் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் அங்கே அவனோட இறுதிச் சடங்குக்கு அவனை கொன்று அந்த ரசல், அவனோட அப்பா டோனி, அது மட்டும் இல்லாமல் கோல்டு ஸ்மக்லிங் சிண்டிகேட்ஸோட மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அப்படி அவனோட இறுதிச் சடங்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ சர்ச்சுக்குள்ளே வந்து சேர்ந்தாரு. சர்ச்சுக்கு வந்த மார்க்கோவும் அங்கே இருந்த மைக்கில் எல்லார் முன்னாடியும் என்னோட தம்பியை கொலை பண்ண எவனா இருந்தாலும் அவனை நான் கொலை பண்ணுவேன், அவனை கொலை பண்ணி அவனோட ரத்தத்திலே அவனை நான் குளிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்லி பயங்கர ஆக்ரோஷமாக சொல்கிறாரு. அங்கே கட் பண்ணால் இப்போ அடுத்த சீனில் கோல்டு ஸ்மக்லிங் சிண்டிகேட்டோட மீட்டிங் நடக்கிறத காட்டுறாங்க. அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறதுக்காக டோனி, அவனோட பையன் ரசல், அவங்களோட அடியாட்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. அந்த சிண்டிகேட்டோட ஹெட்டாக இருக்கிறது நம்ம ஜார்ஜ் தான். இப்போ டோனியும் அந்த மீட்டிங்கில் நம்ம எல்லாரும் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி பல வருஷம் ஆகுது. இப்போ நடந்துக்கிட்டு இருக்க இந்த நிலைமையில் ஜார்ஜ் கிட்ட யாருக்கும் எந்த ஒரு வைராக்கியமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் கண்ணு தெரியாத அந்த விக்டரான பாவப்பட்ட பையனை ஒரு ஆசிட்ல முக்கி கொலை பண்ணுறதுக்குள்ள தைரியம் இங்கே இருக்க யாருக்கும் கிடையாது. இது வெளியிலேருந்து யாரோ பண்ண ஒரு விஷயம், நாம் கண்டிப்பாக இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு ஜார்ஜும் எனக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை, இது பண்ணவங்களை நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் டோனி அவனோட பையன் ரசலை ஜார்ஜ் கிட்ட இன்ட்ரோ கொடுக்குறாரு. இவன் தான் என்னோட பையன் ரசல், இவன் அமெரிக்காவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தான், இனிமே என்னோட பிஸ்னஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறது இவன் தான் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மார்க்கோ இப்போ அந்த இடத்துக்கு வராரு. அந்த நேரத்தில் டோனி என்னோட பையன் ரசலுக்கு ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் நான் கொடுக்க போகிறேன், அதாவது மார்க்கோ கூட விக்டரோட மர்டர் இன்வெஸ்டிகேஷன் டீமோட ஹெட்டாக இவனும் இருக்கட்டும், அவன் கண்டிப்பாக இதுக்கு பண்ணவங்களை கண்டுபிடிச்சு கொலை பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட மார்க்கோவும் கொலை பண்ணுறதுக்கு யாரால வேணால் முடியும், ஆனால் மரணத்தை விட கொடூரமான வலி அவனுக்கு என்னன்னு சொல்லி நான் காட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் இந்த டோனியோட அதிபுத்திசாலித்தனம் கொஞ்சம் வேற லெவலில் தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா விக்டரையே கொலை பண்ண அந்த ரசலை விக்டரோட கொலையை கண்டுபிடிக்கிற இன்வெஸ்டிகேஷன் டீமில் ஒரு ஹெட்டாக போட்டிருக்காரு இந்த டோனி. ஏன்னா அப்படி இருக்கும்போது மார்க்கோ கூட இவன் நின்று இவனுக்கு எதிராக இருக்க எவிடன்ஸ் எல்லாத்தையுமே இவனால் அழிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மார்க்கோவை வேற ரூட்டில் அவனை டைவர்ட் பண்ணி விடவும் முடியும். அப்படி போலீஸ்காரங்களோட சைட்லையும் ஜார்ஜ் அவரோட சைட்லையும் ரசல், மார்க்கோ இவங்க எல்லாரும் அவங்களோட சைட்லையும் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரசலும் அவனோட அடியாட்களும் மார்க்கோ கூட இருந்ததுனால மார்க்கோ கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு எவிடன்ஸையும் அவங்க மார்க்கோக்கு முன்னாடியே போய் அழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால மார்க்கோக்கு விக்டரோட கொலையில் எந்த ஒரு லீடும் கண்டுபிடிக்க முடியலை. அடுத்த சீனில் இப்போ ரசலும் அவனோட அடியாட்களும் ரசலோட அப்பாவான டோனியை போய் மீட் பண்ணி இனி நம்ம என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரசலும் நம்ம இனி இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்னு எந்த ஒரு விஷயமும் இல்லை, நம்ம எல்லாரையும் மொத்தமாக சேர்த்து கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு டோனியும் இல்லை, மார்க்கோவோட ஃபேமிலியை மொத்தமாக கொலை பண்ணுறதுனால ஒரு ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும், அதுவே அவங்களோட மொத்த சாம்ராஜ்யத்தையும் நம்ம தகர்க்கணும்னா அவங்க கேரளாவில் ஹோல்சேலாகவும் ரீட்டெயிலாகவும் நடத்துகிற மொத்த தங்கமும் நம்மளோட கைக்கு வரணும், அதுக்காக நான் ஒரு பிளானை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பிளானை சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு கேரளாவுக்கு 120 கிலோ தங்கம் வரும், அதில் 30 கிலோ வீதம் மொத்தம் 4 பேரோட ஷேர் இருக்குது, அதில் 1 ஜார்ஜோடது. அதில் ஒரு 30 கிலோ தங்கத்தை இந்த டோனி அவருக்கு தெரிஞ்ச ஒரு கஸ்டம் ஆஃபீஸரை வச்சு அதை மட்டும் பிடிக்க வச்சு மொத்த தங்கமும் மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணி விடுவார். அந்த கஸ்டம் ஆஃபீஸர் கிட்ட இவங்க டீமில் இருக்க தேவன் ஒருத்தனை வச்சு தான் கூப்பிட்டு சொல்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்க. அப்படி அந்த 30 கிலோ தங்கத்தை கஸ்டம் ஆஃபீஸர் பிடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்த டோனி என்ன பண்ணுவான்னா 4 பேருக்கு ஷேர் இருக்கும் இல்லையா, 4 பேர்கிட்டையும் பிடிச்செடுத்த தங்கம் உங்களோட தான் அப்படின்னு தனிப்பட்ட ஒவ்வொரு ஆள்கிட்டையா போய் சொல்லுவார். அதனால அவங்களும் தங்களோட தங்கம் தான் போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிப்பாங்க. நம்மளோட லாபம் இதில் என்னன்னா கஸ்டமில் பிடிச்ச அந்த 30 கிலோவை தாண்டி மிச்சம் இருக்க 90 கிலோ நம்மளோட கைக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்காவான பிளானை போடுறாரு. அடுத்த
நாள் இப்போ சிண்டிகேட்டோட மீட்டிங் நடக்குது. அதுல ஜார்ஜ் என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாரோட தங்கம் மொத்தமா சேர்த்து பிடிக்கிறாங்கன்னா அது கண்டிப்பா நம்மளோட தங்கத்தை கொண்டு போறது தெரிஞ்ச யாரோ ஒருத்தங்களா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு டோனியும் இந்த விஷயம் நம்மளோட கூட்டத்துல இருந்து யாரும் செஞ்ச மாதிரி தெரியல, ஏன்னா இங்க இருக்க எல்லாருக்கும் தேவையான தங்கம் அவங்க கிட்டயே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஜார்ஜும் மனுஷங்களுக்கு எவ்வளோ கிடைச்சாலும் போதும் போதும் அப்படின்னு சொல்லாத ஒரே விஷயம் இந்த பணம் மட்டும்தான். இந்த விஷயத்த செஞ்சது நம்மளோட கூட இருக்கிற யாராவது ஒருத்தங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க அடுத்த சூரிய உதயத்தை பார்க்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. அந்த நேரத்துல இந்த டோனி தேவன் ஒருத்தன் கிட்ட தானே அந்த கஸ்டம் ஆஃபீஸர் கிட்ட கால் பண்ணி சொல்லியிருப்பான். இப்போ அந்த தேவு ஜார்ஜ் கிட்ட வந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் கூட கார்ல ஏறுறான். இப்போ ஜார்ஜ் கிட்ட கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் கிட்ட கோல்டை பிடிக்க வச்சது நான் தான் அந்த விஷயத்த பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையில இருந்த ஒரு கத்தி எடுத்து ஜார்ஜோட மேல பயங்கரமா குத்துறான். அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல இப்போ ஹாஸ்பிட்டல்ல ஜார்ஜை காட்டுறாங்க. எப்படியோ அதிர்ஷ்டவசமா ஜார்ஜுக்கு எதுவும் ஆகல, உயிர் பிழைச்சிட்டாரு. அடுத்த சீன்ல இந்த டோனி நல்லவ மாதிரி நடிச்சு நம்ம ஹீரோ மார்க்கோ கிட்ட போய் இந்த விஷயத்த பண்ணது நம்ம கூட்டத்துல இருக்க தேவ் தான், அவன் தான் நம்மளோட தங்கத்தையும் திருடினது, இந்த விஷயத்த ஜார்ஜ் கண்டுபிடிச்சாரு, அதனாலதான் தேவ் ஜார்ஜை கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல இப்ப சிஐ இப்ராஹிமை காட்டுறாங்க. இப்ப இவரை பாக்குறதுக்காக ராஜ்னு சொல்லி ஒரு யூடியூபர் வந்திருக்காரு. இவரு இந்த இப்ராஹிம் கிட்ட அந்த ஃபேக்டரியில இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறத பார்த்துட்டு தான் நான் என்னோட கார்ல கேமரா செட் பண்ணி அங்க உள்ள பார்க்கிங் கிரவுண்ட்ல நிப்பாட்டி வச்சேன். 2 வாரத்துக்கு அப்புறமா நான் அங்க போய் கேமரால உள்ள விஷுவல்ஸை செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் இந்த விஷயத்த கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி இந்த வசீமை ரசலும் அவனோட அடியாட்களும் சேர்ந்து கொலை பண்ணதுக்கான பக்காவான விஷுவல்ஸை இந்த ராஜு அந்த சிஐ இப்ராஹிம் கிட்ட காட்டுறான். சிஐ இப்ராஹிமும் அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு அவரோட உயர் அதிகாரி கிட்ட கொண்டு காட்டுறாரு. அதுக்கப்புறமா விக்டரை கொலை பண்ணதும் இந்த ரசலா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவரோட மேல் அதிகாரியும் அந்த ஃபைலை நீ அங்க வை, நான் இதை பத்தி விசாரிச்சுக்கிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிமை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாரு. இப்போ இந்த உண்மைகள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச சிஐ இப்ராஹிமையும் இதுக்கான எவிடன்ஸை கொடுத்த அந்த யூடியூபர் ராஜுவையும் இந்த ரசல் அவனோட ஆட்களை வச்சு கொலை பண்ணிட்டான். இனி இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி நம்ம மார்க்கோக்கும் ஜார்ஜுக்கும் தெரிய வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அங்கதான் ஒரு பங்கமான ட்விஸ்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஐ இப்ராஹிம் அவர் செத்து போறதுக்கு முன்னாடி அந்த ஜார்ஜோட குடும்பத்தோட ஃபேமிலி டாக்டரை பார்த்து அவர்கிட்ட இந்த யூடியூபர் ராஜ் ஒருத்தன் எவிடன்ஸ் நிறைய கொடுத்துருக்கான் இல்லையா, அது எல்லாத்தையுமே அவர்கிட்ட ஒரு காப்பியாக கொடுத்து இந்த விஷயத்தில் எனக்கு என் கூட இருக்க ஆஃபீஸர்ஸ் மேலே எந்த நம்பிக்கையும் இல்லை, அதனால தான் நான் இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், எனக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்து போச்சுன்னா இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஜார்ஜ் கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜ் சிஐ இப்ராஹிம் கிட்ட கொடுத்த எல்லா எவிடன்ஸோட காப்பியையுமே இப்போ இந்த இப்ராஹிம் அந்த ஜார்ஜோட ஃபேமிலி டாக்டர் கிட்ட கொடுத்துட்டாரு. ஸோ அதனால அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே டாக்டர் ஜார்ஜ் கிட்ட கொண்டு போய் காட்டுறாரு. அப்படிதான் ஜார்ஜுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வந்திருக்கு. அதாவது டானியோட பையன் அந்த ரசல் தான் வாஹிமையும் விக்டரையும் கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. உடனே ஜார்ஜும் மார்க்கோக்கு கால் பண்ணி நம்மளோட விக்டரை கொலை பண்ணது ரசலும் அவனோட அடியாட்களும் தான், இவ்வளோ நாள் அவங்க நம்ம கூடவே இருந்து நமக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாரு. ஸோ இப்போ ஜார்ஜ் மார்க்கோக்கு கால் பண்ணி பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே மார்க்கோ கூட இருக்க ரசலும் அவனோட அடியாட்களும் கேட்குறாங்க. ஸோ அதனால ரசலும் அவனோட அடியாட்கள் எல்லாரும் சேர்ந்து மார்க்கோவை பயங்கரமா அடிச்சு அவரோட கை கால்கள் எல்லாத்தையுமே கெட்டி போடுறாங்க. இப்போ மார்க்கோவோட கை கால்களை எல்லாம் கெட்டி ஒரு பெரிய குழியை தோண்டி அதுக்குள்ள மார்க்கோவை போடுறதுக்காக இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ குழியெல்லாம் தோண்டி இவரை குழிக்குள்ள போடுறதுக்காக வரும்போது மார்க்கோ இப்போ அவரோட தரமான ஃபைட்டிங்கை காட்டுறாரு. கை கால் கட்டி வச்சிருந்தாலும் அவரு பங்கமான ஃபைட்டு, அங்க இருந்த எல்லாரையுமே தாறுமாறா போட்டு அடிக்கிறாரு.
அப்படி அடியாட்கள் எல்லாரையுமே அடிச்சு தள்ளினதுக்கு அப்புறமா மார்க்கோ ரசலை கொலை பண்றதுக்காக வரும்போது ரசல் மார்க்கோ கிட்ட, இதோ பாரு, விக்டரோட உயிர் இப்பவும் என் கையில தான் இருக்கு. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, விக்டரோட அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா, அவ பிரெக்னண்டா இருக்கா போல. ஸோ இப்போ விக்டரோட கேர்ள் ஃப்ரெண்டு ரசலோட அப்பா டோனியோட கையில மாட்டியிருக்காங்க. இப்போ டோனி கிட்ட இருந்து மார்க்கோக்கு ஒரு கால் வருது. ஹாய் மார்க்கோ, என்னோட பையன் ரசலோட உயிரும் உன்னோட தம்பி விக்டரோட உயிரும் இப்போ உன் கையில தான் இருக்கு. உன்னால உன் தம்பியை காப்பாற்ற முடியல, அவனோட குழந்தையாவது நீ காப்பாற்ற ட்ரை பண்ணு. என்னோட பையன் ரசல் மேல ஒரு சின்ன கீறல் கூட விழாம நீ என் கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சேன்னா உன்னோட தம்பி விக்டரோட கேர்ள் ஃப்ரெண்டும் அவ வயிற்றுல வளர்ற குழந்தையும் உன்கிட்ட சேஃபா நான் ஒப்படைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டோனி ஃபோனை கட் பண்றாரு. அதனால மார்க்கோ இந்த ரசலை அவனோட அப்பாவான டோனி கிட்ட கொண்டு ஒப்படைக்கிறாரு. ஆனா அவங்க விக்டரோட கேர்ள் ஃப்ரெண்டை விட்டு கொடுக்கல. அதுக்காக அவங்க ஒரு புதிய டீலை உருவாக்குனாங்க. என்னன்னா, இந்த ஜார்ஜ் ஃபேமிலியோட மொத்த சொத்துக்களையும் நீங்க தந்தீங்கன்னா இந்த பொண்ணை அவங்க கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு டீல் பேசுறாரு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட ஜார்ஜ் மார்க்கோ கிட்ட, இதோ பாரு மார்க்கோ, எவ்வளோ விலை கொடுத்தாலும் நம்ம அந்த பொண்ணை காப்பாத்தி ஆகணும். அவளோட வயத்துல இருக்கிறது நம்ம விக்டரோட குழந்தை, அவளை எப்படியாவது காப்பாத்தி கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்றாரு. அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல மார்க்கோ அவரோட அண்ணன் ஜார்ஜை குத்தி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண அந்த தேவன் ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவனை பயங்கரமா அடிச்சு ஒரு கண்டெய்னருக்குள்ள கொண்டு வந்து கட்டி போட்டுட்டு, எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், என் தம்பி விக்டரோட கேர்ள் ஃப்ரெண்ட் எங்க அப்படின்னு கேட்டுட்டு ஒரு போனை எடுத்து தேவோட கையில கொடுத்துட்டு அங்க இருந்த நிறைய பைப் கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஆன் பண்றாரு. அதுக்கப்புறம் உனக்கு இனி 1 மணி நேரம் தான் இருக்கு, அதுக்கு முன்னாடி நான் கேட்ட இந்த கேள்வியோட பதில நீ சொல்லலைன்னா இதுக்குள்ளவே நீ மூச்சு திணறல் ஏற்பட்டு செத்து போவ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த கண்டெய்னரையும் லாக் பண்ணிட்டு மார்க்கோ அங்கிருந்து போறாரு. ஸோ இப்போ இந்த கண்டெய்னருக்குள்ள இருந்த இந்த தேவு வேற வழி இல்லாம மார்க்கோக்கு அவன் கையில இருந்த போன் வச்சு கால் பண்ணி, அந்த பொண்ணு இப்போ டோனியோட கொச்சியில் இருக்க கெஸ்ட் ஹவுஸில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல், நான் அவள் இருக்கிற லொக்கேஷன் சொன்னேன்ல, அதனால என்ன நீ இங்கேருந்து வெளியில் விடு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் தேவ் இருந்த அந்த கண்டெய்னர் பயங்கரமாக வெடிச்சு செதறுது. ஸோ இப்போ இந்த தேவ் கொடுத்த தகவலை வச்சு மார்க்கோ டோனியோட அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு அந்த பொண்ணை தேடி போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அந்த கெஸ்ட் ஹவுஸ் ஃபுல்லாகவே நிறைய ஆட்கள் இருக்காங்க, அதாவது நிறைய அடி ஆட்கள். இப்போ நம்ம மார்க்கோ என்ன பண்ணுவார், அவர் தான் பயங்கரமான ஆளாச்சே, அந்த அடி ஆட்கள் எல்லாரையுமே தாறுமாறா தனி ஆளாக நின்று அடித்து வீசுறாரு. அவங்கள எல்லாரும் அடித்து தாறுமாற போட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம மார்க்கோக்கு அங்கே அந்த பொண்ணு இல்லைங்கிற விஷயமே தெரிய வருது. அதுக்கு பதிலாக அங்கே இருக்கிறது அந்த ரசலோட அப்பா டோனி தான். ஸோ அதனால இப்போ இந்த டோனியும் மார்க்கோ கிட்ட, குட் ஜாப் மார்க்கோ, தேவ கொலை பண்ணிட்டு நீ இந்த இடம் வரைக்கும் வந்தது நான் உனக்கு போட்ட ஸ்கெட்சடா, இது எல்லாம் என்னோட ஒரு பக்காவான பிளானு, இதுக்கு மேலேயும் நீ அதிபுத்திசாலித்தனம் காட்டினேன்னு வச்சுக்கோ, என் கையில் இருக்கிறது உன்னோட ஃபேமிலியோட 2 உயிர். நான் கேட்ட உங்கள் ஃபேமிலியோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே நீ நேராக ரசல் கிட்ட கொண்டு போனா போதும், அவன்கிட்ட தான் நீ தேடுற பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லி ரசல் எங்கே இருக்கானோ அந்த லொக்கேஷனை இப்போ இந்த டோனி மார்க்கோ கிட்ட சொல்கிறான். ஸோ அதனால இப்போ மார்க்கோ ஒரு பெட்டியும் எடுத்துட்டு ரசலை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. இப்போ அந்த பெட்டியை ரசலோட கையில் கொடுக்குறாரு. அந்த பெட்டியை பார்த்த ரசல் பயங்கர சந்தோஷத்தில் அந்த பெட்டியை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தவனுக்கு ஒரு பங்கமான ஷாக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனோட அப்பாவோட டோனியோட கையை வெட்டி வச்சு கொண்டு வந்திருக்காரு மார்க்கோ. இதை பார்த்த ரசல் பயங்கரமாக கடுப்பாகிறான். அந்த நேரத்தில் மார்க்கோவும், நீ லேட்டாக உன்னோட அப்பாவோட உயிருக்கு தான் ஆபத்து, உன் அப்பாவோட கையை வெட்டி ரொம்ப நேரம் ஒன்றும் ஆகலை, கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, சீக்கிரமாக அவரை கொண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன்னு வை, அவரோட கையை அவரோட உடம்புலையே சேர்த்துடலாம், அந்த பொண்ணு சேஃபாக என்னோட வண்டியில் வந்து ஏறும்போது உன் அப்பா இருக்க லொக்கேஷனை நான் உனக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால இப்போ விக்டரோட கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணை அவன் நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறான். இப்போ நம்ம ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு சேஃபாக வந்துட்டா. அதனால நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே அந்த டோனியோட லொக்கேஷனை மார்க்கோ ரசல் கிட்ட ஷேர் பண்ணுறாரு. அதை வச்சு இந்த ரசல் அந்த லொக்கேஷனுக்கு போய் அவனோட அப்பாவை கண்டுபிடிச்சு பார்க்கும்போது தான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அவனோட அப்பாவை ஒரு இதுக்குள்ள லாக் பண்ணி வச்சிருக்காரு போல. ஸோ அதனால இந்த டோனியால அவனோட அப்பாவை அங்கிருந்து கொஞ்சம் கூட அசைக்க முடியாத
அளவுக்கு சுற்றி ஃபுல்லாக பயங்கர கெமிக்கல்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பெரிய லாக்கை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு மார்க்கோ. அப்படி இந்த ரசல் அவனோட அப்பா டோனியை காப்பாத்துறதுக்காக அங்கே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த நேரத்தில் அங்கே இருந்த ஒரு டைமர் பாம் வெடிச்சு அவனோட அப்பா டோனி சம்பவ இடத்துல இறந்து போறாரு. அங்கே கட் பண்ண அடுத்த சீன்ல இந்த ரசல் அவனோட அண்ணனான சைரஸை மீட் பண்றதுக்காக வந்திருக்கான். இப்போ ரசலும் சைரஸ் கிட்ட வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றான். எல்லா கதையும் கேட்ட சைரஸ் மார்க்கோவோட குடும்பத்தை மொத்தமா அழிக்கணும்னு சொல்லி அவங்கள கொலை பண்றதுக்கான ஒரு காண்ட்ல வெளியில இறங்குறான். அங்க கட் பண்ணா இப்போ நம்ம மார்க்கோவோட ஃபேமிலியை காட்டுறாங்க. அங்க நம்ம மார்க்கோக்கும் ஜார்ஜுக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுங்கிறது ரொம்ப நல்லா தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால அந்த ஃபேமிலியில இருக்க யாருமே வெளியில எங்கேயுமே போகாம வீட்டுக்குள்ள சேஃபா இருக்காங்க. அந்த நேரத்துல விக்டரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிரசவ வலி வர ஆரம்பிச்சிட்டு இது தெரிஞ்ச ஜார்ஜோட ஒய்ஃப் ஜார்ஜ் கிட்ட வந்து அவளுக்கு டெலிவரி பெயின் வந்துருச்சு, எவ்வளோ சீக்கிரம் அவளை ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஜார்ஜும் டாக்டரை நம்ம வீட்டுக்கு கொண்டு வருவோம், நம்ம இங்கேருந்து வெளியே போக வேண்டாம், எல்லா விஷயங்களும் நம்ம அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், நமக்கு ரிஸ்க் எடுத்து வெளியே போகிறது ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த விக்டரோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கான டாக்டர் நர்ஸ் எல்லாரையுமே இவங்களோட வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. அப்படி அவங்க எல்லாரும் அங்கே வந்து டெலிவரி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டில் உள்ள பவர் கட் ஆகுது. இந்த பவர் கட் ஆனது எதனாலன்னு சொல்லவா வேணும். அந்த ரசலும் அவனோட அண்ணன் சைரஸும் அவங்களோட வேலையை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 150 அடி ஆட்களை கொண்டு வந்து அவங்களோட கையில் கன்னு கட்டை எல்லாத்தையும் வச்சுட்டு ரெடியாக நிற்கிறாங்க. இப்போ நம்ம ஜார்ஜும் மார்க்கோவும் சேர்ந்து அந்த அடியாட்கள் எல்லாரையுமே தாறுமாறாக கொலை பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த சைரஸுக்கும் ரசலுக்கும் முன்னாடி ஜார்ஜும் மார்க்கோவும் கீழே அடங்க வேண்டியதை வருது. ஸோ அதனால இந்த சைரஸும் ரசலும் சேர்ந்து ஜார்ஜையும் மார்க்கோவையும் சாட்சியாக வச்சு அவங்களோட ஃபேமிலியில் இருக்க சின்ன குழந்தைங்க உட்பட எல்லாரையுமே பயங்கர கொடூரமான முறையில் கொலை பண்ணுறாங்க. அதே சமயம் இந்த சைரஸ் மார்க்கோ கிட்ட வந்து கொலை பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் மார்க்கோ, ஆனால் ஒன்று நான் கொலை பண்ண மாட்டேன், ஏன்னா இந்த வலியை நீ அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பிறந்த அந்த விக்டரோட சின்ன குழந்தைய எடுத்துட்டு சைரஸும் ரசலும் அங்கேருந்து போகிறாங்க. அப்படி அவங்க அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா ஜார்ஜ் மார்க்கோ கிட்ட உன்னோட ஒவ்வொரு சுவாசத்துலேயும் நீ அவங்கள நினைக்கணும், நான் இறந்து என்னோட பிள்ளைங்க கிட்ட போகும்போது எனக்கு அவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், கணக்குகள் எல்லாத்தையும் மார்க்கோ தீர்த்துட்டான் அப்படின்னு. இதை கேட்டதும் அவ்வளோ நேரம் கொஞ்சம் கூட அசைய முடியாமல் இருந்த மார்க்கோ அங்கேருந்து பயங்கரமாக துள்ளி எழும்பி அவரோட உடம்புல இருந்த கீறல்கள் எல்லாத்தையுமே சொந்தமாக ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா அவரோட வண்டியை எடுத்து இந்த ரசலோடவையும் சைரஸோடையும் வீட்டுக்கு போகிறான். அங்கே போய் பார்த்தா 400க்கும் மேற்பட்ட அடியாட்கள் அங்கே இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு பக்காவான ஃபைட்டிங் மோடில் இருக்காரு. அங்கே இருந்த அடியாட்கள் எல்லாரையுமே போட்டு பயங்கரமாக அடித்த பங்கமான ஃபைட்டு. சைரஸும் ரசலும் மார்க்கோவோட ஃபேமிலியை எப்படி கொடூரமாக கொலை பண்ணாங்களோ அதை விட கொடூரமாக மார்க்கோ இங்கே இருக்க அடியாட்கள் எல்லாரையுமே கொலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அங்கே இருந்த எல்லாரையும் கொலை பண்ணிட்டு அந்த சைரஸையும் ரசலையும் கொலை பண்ணிட்டு அங்கே இருந்த விக்டரோட அந்த பிறந்த பச்சில குழந்தைய தூக்கிட்டு ஸ்லோ மோஷனில் ஒரு பாட்டை போட்டு அங்கேருந்து கெத்தாக வர மாதிரி காட்டி இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.